ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரிசுத்த குலைச்சல். லேவியராகமம் 18:21 சொல்கிறது, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே, நான் கர்த்தர். நாம் கர்த்தருடையவர்கள், அவர் நம்முடைய தேவன். அவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை தமக்கென்று பரிசுத்த ஜனமாக, ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டார். 14ஆம் நூற்றாண்டில் எழுந்த ஒரு வல்லமையான எழுப்புதல் ஊழியக்காரின் பெயர் சவோனரோலா ஆகும். இத்தாலியில் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த அவர் அந்த தேசத்தின் பாவங்கள் சோதோம் குமோராவின் பாவங்களை விட கொடியது என்று பிரசங்கித்தார். அன்றைக்கு இருந்த ராஜா மற்றும் மத தலைவர்கள் 3 பேரை நேருக்கு நேராக சந்தித்து, நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை அவமாக்கி பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருந்தால் ஒரே ஆண்டில் மரிக்க வேண்டியதாய் இருக்கும் என்று எச்சரித்தார். ஆனால் அவர்களோ அவரது எச்சரிக்கையை அசட்டை செய்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் 3 அதே ஆண்டிலே மரித்து போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பயமும் பெரிய எழுப்புதலும் உண்டாயிற்று. ஆம், பரிசுத்த குலைச்சல் என்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாகும். நாம் எதையெல்லாம் பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது தெரியுமா? முதலாவது, தேவனுடைய நாமத்தை. லேவியராகமம் 18:21. இரண்டாவது, பரிசுத்த ஸ்தலத்தை. லேவியராகமம் 21:23. மூன்றாவது, ஓய்வு நாளை. எசேக்கியேல் 23:38. நான்காவது, பிதாக்களின் உடன்படிக்கையை. மல்கியா 2:10. இப்படி வேதம் எச்சரிக்கிறது. நம் தேவன் அன்புள்ளவர்தான். ஆனால் அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும் போது அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக மாறுகிறார். அவருடைய பட்டய கருக்கு மகா கூர்மையானது. ஆதாம் ஏவாளின் ஒரு பாவத்து நிமித்தம் அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டே துரத்தப்பட வேண்டியதாயிற்று. ஒரு ஆகானின் சுயநலத்தால் அவனும் அவனுடைய குடும்பமும் கல்லெறியுண்டு சாக வேண்டியதாயிற்று. கேயாசின் பொருளாசையினால் அவனும் அவனுடைய சந்ததியும் குஷ்டரோகிகளாய் ஜீவிக்க வேண்டியதாயிற்று. அனனியா சப்பீரால் பரிசுத்தாவிடத்தில் பொய் சொன்னதினால் நியாய தீர்ப்பாகிய மரணம் அவர்களை சட்டென்று மேற்கொண்டது. மட்டுமல்ல, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வேதம் எச்சரிக்கிறதே. 1 கொரிந்தியர் 3:17. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், சுபாவ கிளைகளை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். தேவப்பிள்ளைகளே, நாம் நமது வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி பயபக்தியோடும் ஜாக்கிரதையோடும் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைய நினைவிற்கு எசேக்கியேல் 36:23. புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு
30 மற்றும் 31 அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13 அதிகாரம் 26 52 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்பனுள்ளப்ப வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.